சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்னுடைய பொற்பாதம் தொட்டு உனக்கான சந்தோஷமான ஒரு செய்தியை என்னிடமிருந்து பெற வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு இந்த நாள் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது சந்தோஷமான நாளில் என் குழந்தைக்கான ஒரு அழைப்பு உன்னுடைய தலையெடுத்து கொடுக்க போகிறது. என் அன்பு குழந்தையே, எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் சரி, உன் அப்பாவினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் இருப்பதும் உன்னை தொடர்வதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் சாயப்பா நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அள்ளி கொடுக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பா துணை இருப்பவனே, எப்பொழுதும் சந்தேகப்படாதே. உடனிருந்து உன்னை வாழ வைக்க நினைப்பவர்கள் எப்பொழுதும் நீ நிச்சயமாக சந்தேக கண்ணத்தோடு பார்க்காதே. என் குழந்தையே, நிதானமாக எதிலுமே செல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாகனத்தில் மட்டுமல்ல, நீ வாழ்க்கையிலும் பயணிக்கும் பொழுது நிதானம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை, மன நிம்மதியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி எப்பொழுது எல்லாம் இந்த சாயப்பா உன்னோடு துணை நிற்க வருகிறேனோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று பேசி இருக்கிறது. உனக்காக எத்தனையோ விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறது. சில காயங்களுக்கு எல்லாம் சிலர் மட்டும்தான் மருந்து போட முடியும். சிலர் விஷயங்களை சிலரிடம் சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. கடவுளிடம் எப்பொழுதும் வேண்டுதல் இல்லாமல் உனக்கு கிடைப்பது வேதனைதான் என்று நினைக்கின்றாய். ஆனால் அத்தனை வேதனைக்கு பின்னாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. தன்னம்பிக்கையோடு எப்பொழுதும் இருக்க பழகு. இயற்கையோடு இணைந்திருக்க பழகு. நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும். உன்னுடைய மனசும் தெளிவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமும் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்ட நேரம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அமைதியாக ஒரு நிமிடம் வெளியில் அமர்ந்து மரங்கள் அசைவதையும், பறவைகள் சத்தமிடுவதையும், நாய்கள் நடப்பதையும், மாடுகள் செல்வதையும், புல் நுனியை அசைந்து கொடுப்பதையும், இருக்கும் பனித்துளியையும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ரசிக்க பழகு. செடிகளை வளர்க்க நீ மரங்களை நட்டு பழகு. இயற்கையை பாதுகாக்க பழகு. இப்படி உன்னுடைய கவனத்தை அங்கும் இங்கும் திசை திருப்பி தேவையில்லாத எண்ணம் கொண்டு நிற்பதை விட தெய்வத்தின் மீதும் இயற்கையின் மீதும் உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்புவாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் என் குழந்தைக்கான விஷயங்கள், என் குழந்தைக்கான வெற்றிகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த காலமும் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நல்லதொரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். தெய்வம் வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை நின்றுவிட்ட பிறகு இனி உனக்கு என்ன வருத்தம், இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் கடந்து இன்றைய இந்த நாளில் தெய்வத்தின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை என்னவென்று நீ செவி குளிர கேட்கப் போகிறாய். மற்றவர்கள் நம்மை குறை சொல்கிறார்களே என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? அப்பா ஒன்று சொல்லவா? உன்னை குறை சொல்லும் வாயை நீ செங்கலை வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என்று குறை சொல்லாமல் போகாது. அதனால் பேசுகின்றவர்களை ஒருபொழுதும் திருத்த முடியாது. எப்பொழுதும் போல என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டு சொல்லிவிட பழகினால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு புரிதலையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட வேண்டும். நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தொலைத்துவிட்டு அதன் பிறகு கலங்கி நிற்பதை விட நம் முன்னால் நடப்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தேவைகளை நாம் புரிந்து கொண்டோமானால் அது போதும். அதற்கான விஷயங்களை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு உனக்கு பல விஷயங்கள் நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு.
என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கூட்ட நெரிசலில் ஒரு சிலரை விழுந்துவிட்டால் எப்படி அதை தேட முயற்சி செய்ய மாட்டோமா? அதுபோலத்தான் இந்த சில்லறை மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லும்பொழுது இவர்களை எல்லாமும் ஒருபொழுதும் என் குழந்தை நீ மீண்டும் தேடிக் கொண்டிருக்காதே. இவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய்யாதே. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பதில்லை. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிடுவதற்கு எண்ணுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து, நமக்கு நல்லது நினைக்கிறார்களா இல்லையா, தீயது நினைக்காமல் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மிடம் இருக்கும் ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு நம்மை அவமானப்படுத்தி விடாமல் நம்மிடமே கேட்டு அதனை பெற்றுக்கொள்வது ஒரு மனிதனின் நல்லதொரு மனதிற்கு அடையாளம். ஆனால் இதை செய்ய மாட்டார்கள். கேட்டால் கொடுத்துவிட நீ தயாராக இருக்கிறாயா? ஆனால் உன்னிடம் கேட்க இவர்கள் தயாராக இல்லை. மாறாக உன்னுடைய மனதை காயப்படுத்தி உனக்கு துரோகம் செய்து உன் முதுகுக்கு பின்னால் குத்திதான் அந்த விஷயத்தை பெற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை கடந்து வருவது கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவர்களும் தெய்வத்தைத்தான் வணங்குகிறார்கள். அவர்களும் தெய்வத்திடம் இருந்து அருளை பெறத்தான் துடிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் இவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இவர்களுக்கும் இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் என் குழந்தை நீ யோசித்தது போல உனக்கு நடந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. எந்த விஷயங்களினாலும் எல்லாம் என் குழந்தை நீ அவமானப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் இனி கொடுக்கும் என்பதை மறக்காதே. என் குழந்தையே, இன்று உனக்கு ஒரு அழைப்பு வரும் என்று நான் சொல்லி இருந்தேன் அல்லவா? அந்த அழைப்பு எங்கிருந்து வரப்போகிறது, யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் உன்னுடைய குழப்பம் ஒன்று நிச்சயமாக இனி உனக்கு வராது. குழப்பம் இல்லாமல் என் குழந்தை நீ எதையும் பெற்றுவிட துணிந்து விடுவாய். வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படுகிறாய் அல்லவா? இவை அத்தனையும் நீக்கி உனக்கு நான் கொடுக்கும் இந்த சந்தோஷம் உன்னை முழுமையடைய செய்ய போவதைக் கண்டு என் குழந்தை நீ ஆனந்தம் கொள்ள வேண்டும். இன்று இந்த நாளில் தெய்வத்தின் சன்னதிக்கு சென்றுவிட்டு வந்த ஒருவர், அதாவது ஒன்று உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதி அல்லது அவர்களின் குலதெய்வம், அவர்கள் வேறு குலதெய்வத்தை வணங்குபவராக இருந்தால் அவர்களின் குலதெய்வத்திற்கு சென்று வந்தது, அல்லது உன் உன் உனக்கு இஷ்ட தெய்வமான சாயப்பாவின் கோவிலுக்கு சென்று அவரை பார்க்க சென்று அந்த விஷயத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தெய்வத்தை கண்டதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். அதாவது தெய்வம் உன்னிடம் பேச துடிப்பதுதான் இவர்களிடமிருந்து உனக்கு கிடைக்கின்ற செய்தி. தெய்வம் தன் மனதில் கொண்ட ஆசைகளையும் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களையும் உன்னிடம் சொல்ல வருவதுதான் இந்த நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இதுவரை தாங்கிக் கொண்ட ரணங்கள் யாவும் வலிக்காமல் எல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை வலிக்காதது போல மாற்றிவிட்டது. உன்னை இது உண்மைதான், நான் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன். ஆனால் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்ன, அதாவது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நான் மதிப்போடு மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா தருணங்களிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய காலம் அத்தனையிலும் என் குழந்தை, நீ உனக்கான நிம்மதியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டாய். ஆனால் அது போதும். எதையும் எண்ணி என் குழந்தை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள். நான் வரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையிலும் நான் மதிப்பை கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தர்ப்பத்தையும் உனக்கான வேதனைகளையும் தேவைகளையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டு இனிமேல் என் குழந்தையினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல மாற்றத்தை என் குழந்தைக்கான தயாராகிவிட்டாய். பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று புரிந்து கொள்ள என் குழந்தை நீ தயாராகிவிட்டாய். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக
மேன்மைப்படுத்தும். சில தருணங்கள் எல்லாம் மீண்டு வராதா என்று நாம் எதிர்பார்த்து நிற்போம். சில தருணங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்காதா என்பதை நாம் நிச்சயமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அழகிய நாட்களும் அழகிய தருணங்களும் இனி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு நான் வரக்கூடிய நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.